தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். ஏற்கனவே 9/7/2024 ஆணையினை பற்றி கடந்த பதிவிலை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து மீண்டும் அஞ்சல் துறை 26/7/2024 அன்று மற்றொரு ஆணையினை வெளியிட்டு இருக்கிறது. அதாவது இடமாற்றம் என்றால் அது ரொட்டேஷனல் டிரான்ஸ்ஃபராக இருந்தாலும் சரி, ரூல் 38 இடமாற்றமாக இருந்தாலும் சரி, ரூல் 37 இடமாற்றமாக இருந்தாலும் சரி, அல்லது தற்காலிக இடமாற்றமாக இருந்தாலும் சரி, அதை டெம்பரரி டிரான்ஸ்ஃபர் என்று சொல்லக்கூடிய தற்காலிக இடமாற்றம் இருந்தாலும் சரி, இதற்கான அத்தனை ஆணைகளையும் தொகுத்து வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஆணைதான் 17/1/2019 ஆணை. ஏற்கனவே வெளிவந்திருக்கக்கூடிய அனைத்து ஆணைகளையும் ஒதுக்கி தள்ளியதாக, நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட ஆணைதான் 17/1/2019 ஆணை. அதற்கு பின்னால் 2/9/2021 ஆணையிலே இந்த டெம்பரரி டிரான்ஸ்ஃபரை குறித்து ஒரு விளக்கமானது தரப்பட்டிருக்கிறது. ஒருவர் மாநிலங்கள் விட்டு மாநிலங்கள் அல்லது மாநிலத்திற்குள்ளாக டெம்பரரி டிரான்ஸ்ஃபரை கேட்க வேண்டும் என்றால் ஓராண்டு சேவை என்பதை கண்டிப்பாக முடித்திருக்க வேண்டும் என்கின்ற நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிபந்தனையானது தற்பொழுது தளர்த்தப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் தளர்த்தப்பட்டிருக்கிறதா? இல்லை. இது தளர்த்தப்பட்டு இருப்பது உடல் ஊனமுற்று இருக்கக்கூடிய அந்த தோழர்களுக்கு மட்டும். ஓராண்டுகள் சேவை என்பது விதி தளர்த்தப்பட்டு அவர்கள் இடமாற்றம் விரும்பினால், டெம்பரரி டிரான்ஸ்ஃபரை விரும்பினால் அதை உடனடியாக பரிசீலித்திட வேண்டும் என்கின்ற அந்த விளக்க ஆணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆணை 26/7/2024 முதல் செயலுக்கு வருகிறது. என்ன நண்பர்களே, புரிந்து கொண்டீர்களா? மீண்டும் சந்திப்போம். அன்புடன் கேவிஎஸ்.